ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம அல்காரிதம் சப்ஜெக்டில் இருக்க சிஎஸ் 3401 அல்காரிதம் சப்ஜெக்டில் சர்ச்சிங் அப்படிங்கிற டாப்பிக்கு கீழே லீனியர் சர்ச்சிங், பைனரி சர்ச்சிங் அண்ட் இன்டர்போலேஷன் சர்ச்சிங் அப்படின்னு 3 டைப்ஸ் ஆஃப் சர்ச்சிங் இருக்குது. அந்த சர்ச்சிங்கில் லீனியர் சர்ச்சிங் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? லீனியர் சர்ச்சிங் அல்காரிதம் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளஸ்ட் சர்ச்சிங் அல்காரிதம். அதே மாதிரி தட் சர்ச் த கீ வேல்யூ இன் த கிவன் அரே ஈச் செக் ஈச் எலமெண்ட் 1 by 1. அதாவது இது என்னென்னா லீனியர் சர்ச்சிங் அல்காரிதம் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளஸ்ட் சர்ச்சிங் அல்காரிதம். இந்த அல்காரிதம் வந்து அது கீ வேல்யூவை வந்து என்ன பண்ணும் அப்படின்னிங்கன்னா, அந்த அரேயில் வந்து ஒரு 5 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு எலமெண்ட்டையும் ஒரு தடவையும் சர்ச் பண்ணி கீ வேல்யூவும் நம்ம எலமெண்ட் வேல்யூவும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து பொசிஷனை ஃபைண்ட் பண்ணுறது தான் வந்து இது லீனியர் சர்ச்சிங் அல்காரிதம். சரிங்களா? இட்ஸ் ஒர்க் ஆன் த போத் ஷார்ட்டட் அண்ட் அன்ஷார்ட்டட் அரே. அதாவது அரே வந்து ஷார்ட்டடாக இருந்தாலும் அன்ஷார்ட்டடாக இருந்தாலும் இந்த லீனியர் சர்ச்சிங் அல்காரிதமை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த லீனியர் சர்ச்சிங் அல்காரிதத்தோட டைம் காம்ப்ளெக்சிட்டி O of n, அதாவது பிக் O of n சொல்லுவாங்க. அதாவது 1 by 1 சர்ச் பண்ணுறதுனால பிக் O of 1 வந்து வருது. ஓகேங்களா? சரி, ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். பெர்ஃபார்ம் த லீனியர் சர்ச்சிங் அல்காரிதம் ஃபார் எலமெண்ட் 95, 86, 54, 10, 15, 26, 61 and the key value is 15. ஓகேங்களா? கீ வேல்யூ 15 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு சர்டன் ஒரு 7 நம்பர்ஸ் இருக்க மாதிரி ஒரு அரேவை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ இதுதான் அரே. ஓகே, இந்த அரேயில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1ல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கம்பேர் த எலமெண்ட் 15 வித் ஃபஸ்ட் எலமெண்ட் 95. நம்மளோட கீ வேல்யூ என்ன 15 தானே, அந்த 15 வந்து 95 கூட நம்ம இந்த இடத்துல கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், சின்ஸ் 15 நாட் ஈக்குவல் டு 95. சரிங்களா? 15ம் 95ம் ஈக்குவல் இல்லை தானே, அதனால் ஸோ ரெக்வயர்டு எலமெண்ட் இஸ் நாட் ஃபவுண்ட். ஓகேங்களா? அந்த ரெக்வயர்டு எலமெண்ட் 0th பொசிஷனில் இல்லை. அதனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இட் மூவ் டு நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு நம்ம மூவ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு மூவ் பண்ணுறோம். அதுதான் வந்து ஸ்டெப். சரி, நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டுக்கு மூவ் பண்ணோம் அப்படின்னம்னா ஸ்டெப் 2ல் பார்த்தீங்கன்னா, கம்பேர் த எலமெண்ட் 15 வித் த செகண்ட் எலமெண்ட் 86. செகண்ட் எலமெண்ட்டாக நம்மளுக்கு என்ன இருந்தது, 86 இருக்குது. சரிங்களா? அப்போ 86 15 கம்பேர் பண்ணுறோம். சின்ஸ் 86 நாட் ஈக்குவல் டு 15, ஸோ ரெக்வயர்டு எலமெண்ட் இஸ் நாட் ஃபவுண்ட். அதாவது ரெக்வயர்டு எலமெண்ட் ஃபவுண்ட் ஆகலை, ஏன்னா 86 15 சமம் கிடையாது. அதனால் ஸோ இட் மூவ் டு த நெக்ஸ்ட் எலமெண்ட். அது வந்து நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு மூவ் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஸ்டெப் 3ல் கம்பேர் த எலமெண்ட் 15 த தேர்ட் எலமெண்ட் 54. தேர்ட் எலமெண்ட்டாக என்ன இருக்குது, 54. சரிங்களா? அந்த 54ம் 15 சம கிடையாது. ஸோ ரெக்வயர்டு எலமெண்ட் இஸ் நாட் ஃபவுண்ட், ஸோ இட் மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்டேட். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஸ்டெப் 4ல் கம்பேர் த எலமெண்ட் 15 வித் ஃபோர்த் எலமெண்ட் 10. ஓகேங்களா? 10ம் 15ம் பார்த்தீங்கன்னா சம கிடையாது. அதே இங்கே எழுதிக்கிறோம். ஸோ ரெக்வயர்டு எலமெண்ட் இஸ் நாட் ஃபவுண்ட், ஸோ மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி இங்கே பாருங்கள். 15 அப்படிங்கிறது ஃபோர்த்து பொசிஷனில் இருக்குது. அதே மாதிரி 5th எலமெண்ட்டாக வந்து நம்மளோட அரேயில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஸ்டெப் 4 வரைக்கும் எழுதியாச்சு. இப்போ ஸ்டெப் 5ல் கம்பேர் த எலமெண்ட் 15 வித் த 5th எலமெண்ட் 15. 5th எலமெண்ட் என்ன 15, அதே மாதிரி ரெக்வயர்டு எலமெண்ட்டும் 15. ஓகேங்களா? கீ எலமெண்ட்டும் அங்கே நம்மளுக்கு கிடைச்ச எலமெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கனால ஃபவுண்டட் அப்படின்னு போட்டுக்கிறோம். ஸோ ஸ்டாப் த கம்பேரிசன், த இண்டெக்ஸ் வேல்யூ இஸ் 4 அட் த விச் த எலமெண்ட் 15 இஸ் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிளை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம அல்காரிதம் சப்ஜெக்டில் மட்டும்தான் எழுதணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம வந்து ப்ரோக்ராமிங், சி பேப்பர், அதே மாதிரி பைத்தான் ப்ரோக்ராமிங், அதேமாதிரி ஜாவா ப்ரோக்ராமிங், இந்த மாதிரி எதில் கேட்டாலும் நம்ம இதே கண்டென்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கு வந்து ஒரு பைத்தான் ப்ரோக்ராமில் ஒரு எக்ஸாம்பிளும் பார்த்துடலாம். சரி, இப்போ ப்ரோக்ராம் பார்க்கலாம். ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா டெஃப் லீனியர் சர்ச் அப்படின்னு சொல்லி அரே கமா கீ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்குறோம். ஓகேங்களா? செமிகோலன் வந்து மஸ்ட்டு.
நம்ம வந்து செமிகோலன் கோலன் வந்து கன்ஃபார்ம் வச்சோம்னா தான் வந்து இன்னும் ப்ரோக்ராம் கரெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் அதுதான் பார்ப்பாங்க. இப்போ வந்து டெஃப் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டெஃப் ஃபங்க்ஷன் நம்ம ப்ரோக்ராமில் திருப்பி ஒரு ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னம்னா அதுக்கு வந்து டெஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஃபார் ஐ இன் ரேஞ்சு லென் ஆஃப் அரே, அதாவது ஐ வந்து நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். அதனால ஃபார் ஐ இன் ரேஞ்சு லென்த் ஆஃப் அரேயோட லென்த்தை ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறோம். இஃப் அரே ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு கீ வேல்யூவும் அரே ஆஃப் ஐயும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிட்டன் ஐயோட பொசிஷனை வந்து ரிட்டன் பண்ணிடும். அதுதான் கண்டிஷன். சரிங்களா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் ரிட்டன் வந்து -1 வந்துடும். அதாவது அந்த அரேக்குள்ளே நம்ம கேட்குற கீ வேல்யூ இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ டெஃப் ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளில் அரே ஈக்குவல் டு ஒரு 5 எலமெண்ட் இருக்க மாதிரி கொடுத்துக்கிறாங்க. 10 20 30 40 50. இப்போ கீ வேல்யூ ஈக்குவல் டு 30. சரிங்களா? ரிசல்ட் ஈக்குவல் டு லீனியர் சர்ச்சில் அந்த டெஃப் ஃபங்க்ஷனில் லீனியர் சர்ச் கொடுத்தோம்ல, அந்த லீனியர் சர்ச் கொடுத்து அரே கமா கீயை கொடுத்தோம் அப்படின்னம்னா இப்போ இஃப் கண்டிஷன், இஃப் ரிசல்ட் இந்த மாதிரி நம்ம ஆச்சரியக்குறி போட்டு -1 கொடுக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது ரிசல்ட் வந்து -1, அதாவது 0க்கு கீழே போகாமல் இருந்துச்சு அப்படின்னா எலமெண்ட் ஃபவுண்டட் என்ன பொசிஷனில் ஃபவுண்ட் ஆச்சோ அந்த இதை சொல்லிடுவாங்க. எல்ஸ் கண்டிஷன் வந்துச்சு அப்படின்னிங்கன்னா எலமெண்ட் நாட் ஃபவுண்டட் அப்படின்னு சொல்லி போட்டு. அப்போ இதுக்கான அவுட்புட் வந்து எலமெண்ட் இஸ் ஃபவுண்டட் அட் 2, ஏன்னா செகண்ட் பொசிஷனில் தான் வந்து நம்மளுக்கு 30 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. சரிங்களா? அவ்வளோதான். இதோட லீனியர் சர்ச்சிங் அல்காரிதம் முடிஞ்சது.